இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார், ஜனமா பேர்ல ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தலான்னு இருக்கோம். பேபி, எதுக்கு தண்ட செலவு? ஜனாமாக்கு ஐஸ் வைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையோ புடவையோ வாங்கி தரலாம். ஃபுட் ஃபெஸ்டிவல்னா சும்மாவா? அதுக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். டைம் தான் வேஸ்ட். அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? சாம், உன்கிட்ட ஏதாவது கருத்து கேட்டா பதில் சொல்லு. தேவையில்லாம இப்படி உள்ள வராத. படிச்சிருக்கல, கொஞ்சம் கூட அந்த சென்ஸ பயன்படுத்த மாட்டியா? இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், யாரு இன்டீசென்ட்டா பண்றா? சாம், இத ஜனமாவுக்காக பண்ணணும்னு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது எப்படி லாபமா மாத்துறதுன்னு நான் இதுல பிளான் பண்ணிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய், நீ என்ன கெஞ்சினாலும் அவன் முடியாதுன்னு தான் சொல்ல போறான். அசிங்கப்பட்டு போ. என்னை அசிங்கப்படுத்துற. சொல்லுங்க சிபி சார். ஓகே, பண்ணலாம். தேங்க்யூ மை டியர் ஹஸ்பண்ட். நான் என்ன சொன்னாலும் நீங்க ஓகே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சஜஷனுக்காக தான் கேட்டேன். பாய் சாம், நீ ஊருட்ட கண்டினியூ பண்ண. பேபி, இப்ப எதுக்கு நீ அவளுக்கு ஓகே சொன்ன? நான் அவளுக்காக ஓகே சொல்ல சாம். பிசினஸ்க்கு இதுதான் நல்லது. இதனால கம்பெனிக்கு நல்ல growth இருக்கும். இன்டர்வியூ வச்சு தானே நீங்க எல்லாரையுமே செலக்ட் பண்றீங்க. எனக்கும் இன்டர்வியூ வைங்க, என்னோட தகுதியை பாருங்க. எல்லாம் ஓகேனா என்ன வேலைக்கு எடுங்க. இல்லனாலும் பரவாயில்ல, நான் வேற கம்பெனில வேலை தேடிக்கிறேன். என்ன வெண்பா நீ இப்படி பேசுற? உன்னையும் சிபியா தானையும் இங்க இருக்க எல்லாரையுமே திறமை அடிப்படையில தானே செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அது எனக்கும் பொருந்தும்ல. என்னால வீட்ல இருக்க முடியலம்மா. அத்தான் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும்னா எனக்கு ஒரு டைவிஷன் தேவை. அதனாலதான் நான் இங்க வந்தேன். You are appointed. என்னடா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க? என்னம்மா இன்டர்வியூ வைக்கல, எதுவுமே கேள்வி கேட்காம? இன்டர்வியூ முடிஞ்சது. எப்போ நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டியோ அப்பவே நீ இந்த வேலைக்கு தகுதியாயிட்ட. இப்போதைக்கு தமிழோட அசிஸ்டண்டா இருந்து வேலையை கத்துக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட பொசிஷன் என்னன்னு நான் சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜனமா. வெண்பா, இங்க சென்டிமெண்ட்லாம் இடமே கிடையாது. தீயா வேலை செய்யணும். ஜனமா உன்னை நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கை இனி காப்பாத்தணும். என்ன புரியுதா? சரிண்ணா. தமிழ், பழசு எதுவுமே மனசுல வச்சுக்காத. உன்ன மாதிரி என்னையும் ஒரு பிசினஸ் உமனா மாத்த வேண்டிய பொறுப்பு உன்னோடது. நீ என்ன வேலை சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். வெண்பா, என் மனசுல எந்த வெறுப்பும் இல்ல. வா போலாம். ஏண்டா உங்க குடும்பமே நாடகக்கார கும்பலா இருக்கேடா. எப்பறம் உங்க குடும்பத்தை சமாளிக்கிற? அதையும் கேக்குறீங்க ப்ரோ. நான் போற கஷ்டம் எனக்கு தான் கேடி. தெரியும். யாரா அவன்? வாமச்சா, வெண்பா இங்க என்ன பண்றா? உனக்கு தெரியாதா மாப்ள? வெண்பாவை ஜனமா வேலைக்கு எடுத்துட்டாங்களாம். இனிமேல் இங்கதான் வேலை செய்ய போறாங்கடா. நான் ஒண்ணு மாப்ள, இனிமேலும் உன் ஃபேமிலியில உன் அம்மாவும் உன் தங்கச்சி மட்டும் தான் பாக்கி. அவங்களும் வந்துட்டான்னு வச்சுக்கவே, ஆபீஸ வீட்லயே நடத்திக்கலாம். எனக்கு வந்து போற அலைச்சல் மிச்சம். என்னன்ற முறைக்கிறான். ஓடிட வேண்டியதான். இங்க நான் வாயை பார்த்துட்டு இருக்கேன். வாடா போலாம். எவ்வளவு வேலை இருக்கு? வா. இவங்க தான் நான் சொன்ன முக்கியமான ஆள், முத்தம்மா.
இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க? என்ன ஆபீஸ மாப் போடணுமா? இல்ல கிச்சன்ல பாத்திரம் கழுவணுமா? அதுக்கெல்லாம் தான் இங்க ஆள் இருக்கே தமிழ். இவங்களையுமே ஆபீஸ்ல வேலைக்கு எடுத்துட்டா வீட்ல யாரு வேலை பார்ப்பாங்க? இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாத விஷயத்த பத்தி இப்படி பொது வெளியில பேசினா முன்னதான் எல்லாரும் முட்டாளா பாப்பாங்க. நான் வர சொல்லிருக்கேனா அதுக்கு வேல்யூபிளான ரீசன் இருக்கும். அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாக்குறியா? தமிழ், முத்தம்மாவை எதுக்கு வர சொன்ன? ஜெனாமாவோட ஐகானிக் ரெசிபிஸ், அதாவது இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வராத ரெசிபிஸ் எல்லாமே முத்தம்மாவுக்கு தான் தெரியும். அது எல்லாம் வாங்கி நம்ம ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை நடத்தலாம். அதுக்கு நம்ம முத்தம்மாவும் நம்ம சீனியர் ஷெஃப் முருகன் சாரும் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன் சிஸ்டர், இவங்களால முடியுமா? தாராளமா முடியும். இவங்க 2 பேரும் ஜனமா கூட 40 வருஷமா டிராவல் பண்ணிருக்காங்க. இவங்களே எல்லாத்தையும் செய்ய போறது இல்ல. இவங்க ரெசிபிஸ சொல்ல போறாங்க. அதை கேட்டு நம்ம ஷெஃப்ஸ் எல்லாம் செய்ய போறாங்க. அவ்வளவுதானே. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன முத்தமா, எல்லா ரெசிபிஸும் ஞாபகம் இருக்குல்ல? மறக்கவே மறக்காது தமிழ். இன்னும் சொல்லணும்னா நம்ம வீட்ல சமைச்சு கொடுக்காத ஜனாமாவோட நிறைய புது புது டிஷ் எல்லாமே எனக்கு தெரியும். என் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். நான் ஒன்னொன்னா சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இது எதுவுமே ஜனாமாவுக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸா இருக்கணும். மேம், இத ஜனா மேம்க்கு தெரியாம எப்படி மேம் பண்றது? அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதுதான் தமிழோட பிரில்லியண்டான சர்ப்ரைஸ் ஐடியா இல்ல தமிழ்? முதல்ல இதை ரீக்ரியேட் பண்ணி ஜனாமா கிட்ட அப்ரூவல் வாங்குவோம். அதுக்கப்புறமா ஃபெஸ்டிவல் விஷயத்தை பத்தி சொல்லுவோம். அது வரைக்கும் இது சீக்ரெட்டா தான் இருக்கும். இதுல நானும் சிபி சாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நோ, என்னால உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது.